ஹாய் மம்மீஸ், வெல்கம் டு யாழ் டைரிஸ். இன்னைக்கு வீடியோவில் என்னோட பேபிக்கு ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். சிம்பிள் செட்டப், நோ பேபி டிஸ்பிளே. இது எதுவுமே ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நான் பே பண்ணி வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்ஸோட ஆனஸ்ட் ரிவ்யூ மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் சோப் பார்த்தீங்க அப்படின்னா தம்பி பிறந்ததுல இருந்து இந்த ஹிமாலயா ஜென்டில் பேபி சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப மைல்டு ஃப்ராக்னன்ஸோட தான் இருந்தது. ஆலிவ் ஆயில் அண்ட் ஆல்மண்ட் ஆயில் இருக்கிறதுனால பேபிக்கு ரொம்பவுமே மாய்ஸ்சர்டாக தான் இருந்தது ஸ்கின்னு. 125 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 95 ருபீஸ். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஈவன் ஆஃப்லைன் ஷாப்பில் கூட அவைலபிளாக தான் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நவ் ஷிஃப்டட் டு பேபி எக் மில்கி சோப். இதில் மில்க் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால பேபியோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது. அதே சமயம் பேபியை வந்து ரொம்ப நேரத்துக்கு மாய்ஸ்சர்டாகவும் வச்சுருக்குது. இது 125 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 90 ருபீஸ். இது பேரபன் ஃப்ரீ தான் இந்த சோப்பும், பிஹெச் பேலன்ஸ்டும் கூட. இது பார்த்தீங்க அப்படின்னா வீட் கிராமோட ஆயில்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரேட்டிங் கிளிசரினும் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயா பேபி மசாஜ் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தம்பிக்கு வந்து நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி அவனை குளிக்க வச்சோம் அப்படின்னா அவன் நல்லா தூங்கிக்கிறான். ஆஃப்டர்நூன் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல், இடையில நெளியறதும் கிடையாது, முழிக்கிறதும் இல்லை. ஒரு 3 hours பக்கம் நல்லா தூங்கிக்கிறான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மினரல் ஆயில்ஸும் கிடையாது. வெறும் ஆலிவ் ஆயிலும் அப்புறம் வின்டர் செரி மட்டும்தான் இந்த இதில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மம்மிஸோட ஃபேவரட்டாக இருக்கிற இந்த டெடிபாரோட லோஷன் தான். நான் முதல்ல ஹிமாலயா பேபி க்ரீம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபேஸ்க்கும் பாடிக்கும். ஆனால் தம்பி வந்து கை சூப்பி எச்சிலாக்கிட்டு இருந்ததுனால வாய்க்கிட்டையெல்லாம் குட்டி குட்டியாக பொடி பொடியாக வர ஆரம்பிச்சது. ஸோ டாக்டர் கிட்ட போய் கேட்டதுக்கு டாக்டர் தான் வந்து இதை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. காஸ்ட்லியாக இருந்தாலும் வர்த்தி பை தான் இது. தம்பியோட ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா டே ஃபுல்லாகவே நல்லா மாய்ஸ்சர்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 350. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயா ஜென்டில் பேபி ஷாம்பு தான். இது நல்ல ஹேருக்கு நரிஷிங்காக இருக்குது. எந்த ஒரு ஸ்மெல்லுமே இதில் கிடையாது. இது பேரபன் ஃப்ரீ. பிஹெச்சும் பார்த்தீங்கன்னா 5.5 தான் இருக்குது இதில். இது வந்து தம்பிக்கு வந்து கிஃப்டாக வந்தது தான். அண்ட் அவனுக்கு சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயாவோட ஜென்டில் பேபி பாடி வாஷும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்பெஷலி வென் ஐ வாண்ட் அ குயிக் பாத் ரொட்டீன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மாவோட ஒரு ஒரு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் தான் இது. பேபி ஹக்கோட மில்கி க்ரீம். இதோட சாம்பிள் பேக் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் க்ரையில் வந்து எனக்கு வந்திருந்தது. அப்போ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அகைன் ரீபர்ச்சேஸ் பண்ணேன் இந்த இதை. இப்போ தம்பிக்கு பாடிக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்சர்வ்ஸ் குயிக்லி. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இதோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மைல்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 59, 69. நான் எல்லா ப்ராடக்டோட ப்ரைஸுமே மென்ஷன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது அவினோவோட பேபி க்ரீம் தான். இது எனக்கு ஃபர்ஸ்ட் க்ரையில் வந்து சாம்பிளாக வந்தது தான். இன்னும் நான் இதை யூஸ் பண்ணி பார்க்கல. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப்பர் க்ரீம். இது வந்து டெர்மாடாவோட டைப்பர் ரேஷ் க்ரீம் தான். டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ண க்ரீம் தான் இந்த க்ரீம். நம்ம ஒவ்வொரு தடவையும் டைப்பர் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக டைப்பர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணணும். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இருக்கும், அதாவது திக்காக இருக்கும். பட் சீக்கிரமே வந்து ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆயிரும். தம்பிக்கு இது வரைக்கும் நிறைய டைப்பரும் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், எதுக்குமே வந்து ரேஷஸ் வரவே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா நான் ரேஷஸ் வருதோ இல்லையோ பட் ஒவ்வொரு தடவையும் நான் டைப்பர் மாற்றும் போது ஃபுல்லாகவே ரேஷ் க்ரீம் வந்து அப்ளை பண்ணி விட்டுருவேன். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமே அப்சர்வ் ஆயிடுதுன்ட்டு திக்காக இருந்தாலும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 155 சம்திங். ஏதோ ஃபார்மசி ஸ்டோர்லேயே இந்த இது கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேபி வைப்ஸ் தான். இது வந்து மீமியோட பிராண்டு. இதில் ஆலிவேரா இருக்கிறதுனால பேபியோட ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டை கொடுக்குது. ப்ரைஸ் வைஸும் இது ரொம்ப அஃபோர்டபுளான ஒன்று. நான் இளம்பருதி பிறந்த டே ஒன்லேருந்து இந்த மீமி பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த இது அமேசான்ல பேக் ஆஃப் 3 பார்த்தீங்க அப்படின்னா 195 சம்திங் வாங்கியிருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்குது. நான் ஆல்ரெடி 2 பேக்கை வந்து காலி பண்ணிட்டேன். இது 3rd பேக்கு. நெக்ஸ்ட் டைப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேபி ஹக்கோட அட்வான்ஸ்டு டேப் டைப்பரும் இதே இதில் பார்த்தீங்கன்னா பேபி ஹக்கோட ப்ரோ டைப்பரும் ரெண்டுன்னா டேப் டைப்பில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேண்ட் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பேம்பஸோட ஆக்டிவ் டைப்பரும் ப்ரீமியம் டைப்பரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து அட்வான்ஸ்டு பேபி ஹக் டைப்பர். நல்லா திக்காக இருந்தாலும் பேபியோட ஸ்கின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான் இது டேப் டைப்பர். கம்மியான ரேஞ்ச்லேயே பார்த்தீங்க அப்படின்னா விட்னஸ் இண்டிகேட்டரும் இந்த டேப் டைப்பரில் கொடுத்துருப்பாங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 600 சம்திங் வரும் 72 டைப்பர்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து பேபி ஹக் ப்ரோ டைப்பர் எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்க. ஆனால் ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வெட்னஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே தின்னாக இருக்கிறதுனால பேபிக்கு வந்து ஹெவியாக எதுவும் ஃபீல் ஆகாது. இது 86 டைப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 826 சம்திங் வந்தது. இந்த டைப்பர் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கிரை ஆப்பில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் லிங்கை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. அம்மாவுக்கு வந்து இந்த டேப் ஸ்டைல் டைப்பர் வந்து யூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிறதுனால பேண்ட் ஸ்டைல் வந்து அதுவும் வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா பேம்பஸோட ஆக்டிவ் டைப்பர். நான் இல்லாத டைமில் அம்மா ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் தம்பிக்கு டைப்பர் அப்படின்னா இந்த பேண்ட் ஸ்டைலில் யூஸ் பண்ணிக்குவாங்க. பேம்பர்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ரேஞ்ச் தான், ஆனால் நல்லா இருக்குது. பட் இந்த ஆக்டிவ் டைப்பரை விட ப்ரீமியம் வந்து நல்லாவே இருக்குது வெயிட்லெஸ்ஸாக. ஆக்டிவ் டைப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் யூரின் போனால் அப்படின்னாலே ஹெவி ஆயிருது. இந்த ப்ரீமியம் டைப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா விட்னஸ் இண்டிகேட்டர் வந்துடுது. இதுவே வந்து ஆக்டிவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்னஸ் இண்டிகேட்டர்லாம் எதுவுமே கிடையாது இல்லை. பட் ரெண்டுமே வந்து பேபிக்கு வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. எந்த ஒரு ஸ்ட்ரெச் மார்க் எதுவுமே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மேமி போக்கோபன்ஸோட நியூ பார்ன் சைஸ் பேண்ட் ஸ்டைல் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது தம்பிக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ் சைஸ்க்கு போனோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவுமே பெருசாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த பேபியாகோட டேப் டைப்பரும் அப்புறம் இந்த பேம்பஸோட ப்ரீமியம் டைப்பர்ஸ் பேண்ட் ஸ்டைலும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இது எல்லாமே என்னோட பேபிக்கு நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். நிறைய பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு இதில் தான் இப்போ செட்டில் ஆகிருக்கேன். இஃப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஆனஸ்ட் பேபி கேர் வீடியோஸ். See you soon, mummies. Take care.